சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். பல மாவட்டத்தில் பண்ணால் கனமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முக்கியமான மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெஞ்சிட்டு இருக்குப்பா. நீ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நேற்று மழை பெய்யுன்னு சொன்னீங்க, லீவ் வரும்னு சொன்னீங்க, லீவ் வரல, இன்றைக்கி லீவ் வரலன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வானிலை அறிக்கை அவங்களே அதிகாரமாக சொல்லியிருந்தாங்க கனமழை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆரஞ்சு நேச்சருக்கே விட்டுருந்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக உங்களுக்கு அந்தளவுக்கு பண்ண கனமழை பெய்யறதுனால பள்ளிகள் கல்லூரிகளுக்கு லீவ் சொல்லி விடலப்பான். பட் நாளை தினம் பண்ணால் சென்னைக்கு மிகப்பெரிய அளவில் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆரஞ்சு நேச்சருக்கே மற்றும் ரெட் ஆர்ட் நேச்சருக்கையும் பண்ணால் விடுற மாதிரி பண்ணால் ஒரு இது போயிட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு. இல்லை பார்த்துருப்பீங்க நீங்கள் நியூஸ் சேனல்ஸில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ அவங்களே போட்டுருப்பாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் அந்தளவுக்கு பண்ணால் இந்த அளவுக்கு பண்ண கனமழை எதுவுமே இல்லை. பட் நாளை தினம் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபார்ம் கனமழை இருக்குப்பா. அந்த மாவட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் லிங்க்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ரெயின் அப்டேட்ஸ், ஆஃப் எக்ஸாம் அப்டேட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா? இந்த வீடியோவை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வேணால் ரெயின் அப்டேட்ஸ் பார்த்துடலாம், இன்னொன்று ஆஃப் எக்ஸாம் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, அந்த முக்கியமான மாவட்டங்கள்லாம் சொல்கிறேன் பாருங்கள். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், திருப்பூர், கரூர், கோவை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அதெல்லாம் கனமழை மாவட்டங்கள். மற்றும் கடலூர், விழுப்புரம் அதே போல் தான். அப்புறம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, சேலம், நாமக்கல். நாமக்கல்ல மழையானது இது சுத்தமாக கிடையாது. பட் எச்சரிக்கை விட்டுருந்தாங்க, அதை பார்த்தா இப்போ வாபஸ் பெற்றாங்க. ஓகேவா? இந்த மாவட்டங்களில் உங்களுக்கு கனமழை இருக்குது. நாளை தினமானது முக்கியமான மாவட்டங்கள் நாளை சொன்னது தான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அப்புறம் கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம். ஓகேவா? இந்த மாவட்டங்களில் உங்களுக்கு கனமழை இருக்குது. இன்றைக்கி நாளை தினம் உங்களுக்கு லீவ் வர சற்று வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இது இல்லாமல் ஆஃப் இயர்லி எக்ஸாம் பாஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே தான் கமெண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் இருக்க மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பொழியுதுன்னு சொல்லி இந்த மாவட்டத்தை பேர் கமெண்ட் பண்ணுங்க. சென்னையில் மழை இருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதெல்லாம் ஒரு இருக்கட்டும். ஆஃப் இயர்லி எக்ஸாம் அவங்க எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி எழுதிட்டு இருக்கீங்க, எக்ஸாம்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா பல மாவட்டத்தில் பண்ணால் டைம் டேபிள் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு மாதிரி கேட்குறீங்க. கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் அப்லோட் பண்ணுன்னு கேட்குறீங்க, நீங்கள் இங்கிலீஷ் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. இங்கிலீஷில் எப்பயும் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இங்கிலீஷ் கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கோசம் சொல்கிறப்ப எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஆஃப் எக்ஸாம் டைம் டேபிள் எத்தனை எக்ஸாம் பேலன்ஸ் இருக்குது? ஐ திங்க் வர திங்கக்கிழமை உங்களுக்கு எக்ஸாம் முடியுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டியூஸ்டேவா? ஸோ இன்னும் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. பட் இருந்தாலும் மாதிரி இங்கிலீஷ் எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம் கேட்டுருக்கீங்க. இன்னும் எக்ஸாம் முடியலையா என்ன? ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப் எக்ஸாம் டைம் டேபிளை பார்த்துட்டு அதுக்கு மாதிரி நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நாளை தினம் பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, 11th கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி இந்த மாதிரி எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் 10th பொறுத்த வரைக்கும் நாளை எக்ஸாம் கிடையாது. 6th-10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சயின்ஸ் எக்ஸாம், ஃப்ரைடே சயின்ஸ் எக்ஸாம், அண்ட் கமிங் மண்டே பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம். அதோட பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் எக்ஸாம் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக லீவு தான், தொடர்ந்து 11 நாள் லீவுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேப்பா, இதான் நீங்கள் அப்டேட்ப்பா. ஸோ ரெயின் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் சற்று நேரத்தில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இருக்க மாவட்டத்தில் மழை பெஞ்சா அந்த மாவட்டத்தில் பிறகு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, அண்ட் இன்னும் சற்று நேரத்தில் லீவ் வந்துச்சுன்னா இன்னும் சற்று நேரத்தில் வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாவட்டங்கள்லாம் நான் சொன்னேன் இல்லையா, முக்கியமான மாவட்டங்கள், அந்த மாவட்டத்தில் வர வாய்ப்புகள் இருக்குது. வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்ஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. உங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.